வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நான் காய்கறி விற்றவன் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இமான் அண்ணாச்சி தனியார் பேட்டியில உருக்கமாக வெளியிட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஹே மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க என்ற டயலாக் மூலம் ஒட்டுமொத்த மக்களையும் தன் பக்கம் எதிர்த்த இமான் அண்ணாச்சியின் வாழ்க்கை வரலாறு தான் இணையதளத்தில் வைரலாகி வருது. இவர் தன்னுடைய நெல்லை தமிழ் பேச்சு மூலம் மக்கள் மத்தியில் அறியப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணாச்சி முதல்ல தொலைக்காட்சி ஒளிபரப்பான கொஞ்சம் அரட்டை கொஞ்சம் சேட்டை என்ற நிகழ்ச்சி மூலம் தான் சின்னத்திரைக்கு அறிமுகமானாரு. அதன் பின்பு விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யார் நிகழ்ச்சி மூலம் மக்கள் மனதை கொள்ளை கொண்டார் இமான் அண்ணாச்சி. அதனைத் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளில் தொகுத்து வந்த இவருக்கு சினிமாவில் வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தது விக்ரமன் இயக்கத்தில் கடந்த 2006ஆம் ஆண்டு வெளியான சென்னை காதல் படம் தான். சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் தனது வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்த அண்ணாச்சி, எனக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரால் என்ற ஊர் சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் காமெடினாக நடிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு உண்டு. எல்லாருமே நல்லா சிரிக்க வைக்கிறாங்க, நீ சினிமாவில் நடிக்க கூடாது என ஒருவர் கூட உடனே சொன்ன கிளம்பிட்டேன். சென்னைக்கு வந்த உடனே எக்மோர்ல பாரதிராஜா மற்றும் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கு ஒரு வண்டியை வைத்துக்கொண்டு எனக்காக காத்திருப்பார்கள் என பார்த்தேன். ஆனால் கடைசியில் 2 போர்டுகள் தான் நின்றன. பிறகு கையில் மஞ்சப்பையோடு ஷேர் ஆட்டோ பிடித்து பனகல் பார்க்கு போனேன். அப்போதுதான் கையில் காசு இல்லாமல் இருக்கும் சினிமா கலைஞர்கள் அதுதான் தங்கும் விடுதி என்றாங்க அண்ணாச்சி. அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் ஒரு மளிகை கடையில வேலை செய்தேன். நான் சினிமாவில் நடித்து கொண்டு சென்னை வந்திருந்தேன் என்று தெரிந்தவுடன் அங்கு என்னை வேலை விட்டு தூக்கி நிறுத்தி விட்டாங்க. அதன் பிறகு ஒரு கேமராவிற்கும் கடையில் வேலை செய்தேன். அதன் பிறகு அண்ணாச்சி இப்படி ஆரம்பித்த என் வாழ்க்கை, என் அம்மாவிற்கு பணம் அனுப்ப வேண்டும் என்று கட்டாயத்தால் 18 வருடமாக காய்கறி வியாபாரம் ரோட்டில் செய்தேன். இதற்கிடையில் எனக்கு திருமணம் நடந்தது. ஒண்ணுமே இல்லாத எனக்கு 2 திருமணம் செய்து கொடுத்தாங்க. அதன் பிறகு கஷ்டத்தில் வாழ்க்கை ஓட்டுவதற்கு என் மனைவி நகைகளை ஒன்றொன்றாக விட்டேன். ஆனால் இப்போது சினிமாவில் ஜெயித்த பிறகு அவருக்கு 100 பவுனாக திருப்பி கொடுத்து விட்டேன் என்றாக புன்னகையோடு. 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு டிவியில் வாய்ப்பு கிடைத்தது. சுத்தமாக தமிழ் பேச வேண்டும் என்று சொன்னாங்க. அங்கு ஆரம்பித்த கலைப்பயணம் தான் இது. அதைத் தொடர்ந்து விஜய் டிவியில் கலக்கப்போவது சீசன் 1ல பங்கு பெற்றேன். விஜய் டிவியில் தொடர முடியல. வேறொரு தனியார் டிவிக்கு வாய்ப்பு கிடைத்தவுடன் அங்கு 100% கொடுத்தால் எனக்கு அங்கீகாரம் கிடைத்துவிடும் என்று நம்பிக்கையோடு சென்றேன். தொடர்ந்து அண்ணாச்சி, உங்கள் வாய்ப்பு ஒரு முறைதான் வரும், அதுல 100% நிரூபித்தால் 20% ரிட்டர்ன் வரும். அதற்கு பிறகுதான் சன் டிவியில் குழந்தை வைத்து குட்டி சுட்டிஸ் நிகழ்ச்சி தொகுத்து வாங்க வாய்ப்பு கிடைத்தது. பின்பு நண்பர் ஒருவர் கார் வாங்கி கொள்ள அப்பதான் நல்ல வாய்ப்புகள் வரும் என்றாங்க. உடனே கார் மற்றும் செல்போனை வாங்கினேன். அதன் பிறகுதான் நல்ல வாய்ப்புகள் தேடி வந்தது என்று இமான் அண்ணாச்சி அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா இமான் அண்ணாச்சி அவர்கள் இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துச்சு. அதற்கு தக்க பதிலீடு கொடுக்கும் விதமாகத்தான் நான் இப்போது இந்த பேட்டியை கொடுக்குறேன்னு இமான் அண்ணாச்சி அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.